ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஏசர்ல இருந்து நீங்க 4G ஃபோன் பார்த்திருப்பீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 5G ஃபோன் வந்து ஏசர் கம்பெனில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏசர் சூப்பர் ஜெட் எக்ஸ் 5G. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இல்ல ஸ்பெக்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. இதுல மொத்தம் 3 வேரியன்ட், 3 கலரு, 3 ரேட்டு அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போன்ல வந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, 4Gல இருந்து 5Gக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரும்போது என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்னு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏசர் சூப்பர் ஜெட் எஸ் 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிசைன்ல இருந்து பாத்திரலாம். இந்த போனோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.6 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து வெயிட்டா தான் இருக்கும். 200 கிராம் கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP15 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, டஸ்ட் ரேட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டஸ்ட் ப்ரூஃப் மட்டும் தான். டஸ்ட் ஏதாவது உள்ள போனா எந்த டேமேஜ் ஆகாததுக்கு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் தான் இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, வாட்டர் ப்ரூஃப் இந்த போன்ல கொடுக்கல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கே வந்து ஃபுல் HD பிளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் எல்லாருமே HD பிளஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க ஃபுல் HD பிளஸே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேல. ரெஃபரன்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா 120 யூஸ் ரெஃபரன்ஸ் ரேட். எல்லா போன்ல இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் ரேட் 120 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ் வந்து சைஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2400 பிக்சல்ஸ் வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. 388 PP டென்சிட்டி வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு Android 15 தான் கிடைக்குது. 2 வருஷம் வந்து உங்களுக்கு Android அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 செக்மெண்ட்டுக்கு 2 வருஷம் அப்டேட் கொடுக்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும், இந்த ஏசர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்செட் என்ன பண்ணுன்னா கேமிங் ஓரளவுக்கு வந்து நார்மல் கிராபிக்ஸ்ல வச்சு விளையாடும் போது எல்லா கேமே சப்போர்ட் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமே சப்போர்ட் ஆகும். ஒரு நார்மல் கிராபிக்ஸ்ல வச்சு கண்டிப்பா வந்து நீங்க பிளே பண்ணிக்கலாம். CPU பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. GPU பாத்தீங்கன்னா உங்களுக்கு Mali G57 MC2 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட், 4GB 128, 6GB 128, 8GB 128 மொத்தம் 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. LPDDR4X RAM வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டோரேஜுக்காண்டி. இது வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு, அதுக்கடுத்த வேரியன்ட் வந்து 11,000 ரூபாய், அதுக்கடுத்த வேரியன்ட் வந்து 12,000 ரூபாய். சரிங்களா? இந்த 12,000 ரூபாய் வரைக்கும் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 500 ரூபாய் வந்து கார்டு ஆஃபர் இருக்கு. இந்த அமேசான்ல இந்த போனே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அமேசான் கிரெடிட் கார்டு யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் வந்து பிரைஸ் டிராப் பண்ணி 10,000 போனை நீங்க வந்து 9,500 ரூபாய்க்கே நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா இந்த கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணி ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி இந்த போனை வாங்கிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் SD கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த சப்போர்ட் இருக்கு. லவுட் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாவே இருக்கு. டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லவுட் ஸ்பீக்கர் 3.5 mm ஜாக் இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இந்த போன்ல இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. NFC இந்த போன்ல வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க, இவங்களும் கொடுக்கல. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் இந்த போன்லயும் கிடையாது. USB வந்து Type C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்லயும் இருக்கிறது அதே தான். அது மாதிரி இந்த போன்ல OTG சப்போர்ட் வந்து கிடையாது. OTG சப்போர்ட் அவங்க மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல வந்து கிடையாது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. மற்றபடி வந்து நீங்க லாக் ஏதாவது போட்டு வித்தின் செகண்ட்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு சைட்ல தான் வரும். கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வாங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜர், அடாப்டர், கேபிள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க தனியா காசு கொடுத்து வாங்க வேண்டாம். உங்களுக்கு பாக்ஸ்ல எல்லாமே வந்துருது இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர், பிளாக், ப்ளூ, கிரீன். நான் பேக் சைடு உங்களுக்கு பிக்சர் போடுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஒரு ஏசர் வந்து 5G வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க 10,000 பட்ஜெட்டுக்கு. இருந்தாலும் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் MediaTek Dimensity இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு ஸ்பெக் வந்து நல்லாவே கொடுத்து ஒரு 10,000 செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. கேமரா பேக் சைட் டிசைன் எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. சர்க்கிள் கலர்ல இருக்கு. கடைசி நம்ம கேமராவும் பாத்திரலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு கேமரா தான் மெயின் கேமரா. சோனி கேமரா கொடுத்துருக்காங்க 64 மெகா பிக்சர். செகண்டரி கேமரா வந்து மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு 2 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. மேக்ரோ ஷாட் நிறைய பேர் எடுப்பாங்க, ஒரு ஜூம் பண்ணி ஒரு மேக்ரோ எடுக்க ஆசைப்படுவாங்க. அது வந்து 2 மெகா பிக்சர் தான், ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டெப்த்னு ஒரு 2 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். அதுல 3 கேமரா தான். அதுல ஒன்னு வந்து LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. HDR மூலியமாவும் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். சரிங்களா? செல்ஃபில வந்து உங்களுக்கு HDR எடுக்க முடியாது. ஃப்ரண்ட் கேமரால மட்டும் HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்தனால உங்களுக்கு நோ ப்ளூடூத்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த போனை வந்து நீங்க அன்பாக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் அன்வான்ட் அப்ளிகேஷன் வந்து அவ்வளவா இருக்காது. நோ ப்ளூடூத்னே போட்டிருக்காங்க. அதனால வந்து அன்வான்ட் அப்ளிகேஷனே இருக்காது.
அதனால வந்து உங்களுக்கு தேவை உள்ள அப்ளிகேஷன் மட்டும் ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவை இருக்கிற அப்ளிகேஷனை நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் வந்து இந்த போன் வந்து கொடுக்கல. கீழே கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா போன் வந்து டேமேஜ் ஆகும், புரோக்கன் ஆகும். இதுக்கு டிஸ்பிளே வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஏசருக்கு வந்து இந்த 4G போன் வரும்போதே அதுக்கு உள்ள டிஸ்பிளே வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்போ ஏசர் 5G வந்திருக்கு. இந்த போனை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து எப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏசர்னாலே இப்பதான் அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அதனால டிஸ்பிளே வந்து பேட்டரி கூட ஈஸியா கிடைச்சிரும். டிஸ்பிளே கீழே கீழே போட்டீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த போனை யூஸ் பண்றீங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு போன் வந்து கீழே கீழே போட்டீங்க, போன் வந்து டேமேஜ் ஆயிருச்சு, டிஸ்பிளே மாத்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த போனுக்கு டிஸ்பிளே கிடைக்குமா கிடைக்காதான்னு வந்து ஒரு டவுட் தான். ஏன்னா இப்பதான் வந்து இந்த மார்க்கெட்லயே இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த போன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போனை வாங்கிட்டு கமெண்ட்ல வந்து இந்த போன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம சேனலை பாக்குறவங்க கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.